ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹியூமிசால். அதாவது ஹியூமிக் ஆசிடும் ஃபல்விக் ஆசிடும் கம்பைன் ஆகி இருக்கிற மருந்து தான் இந்த ஹியூமிசால். இந்த மருந்து பார்த்திங்கன்னா PA இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற அக்ரோகெமிக்கல் சேர்ந்தது. இந்த மருந்தில் என்ன இருக்குன்னா ஹியூமிக் ஆசிட் 18%, ஃபல்விக் ஆசிட் 1.5% இருக்குது. இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது காய்கறி பயிர்கள், பழ வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள், இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். பொதுவாகவே இந்த ஹியூமிக் ஆசிட் என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்கள் வளர்ச்சி அதிகமாகும். எந்த மாதிரி வேர்களோட வளர்ச்சி அதிகமாகும்னா ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய வேர்கள், வெள்ளை வேர்கள்னு சொல்லுவாங்க, ஒயிட் ரூட்ஸ். இது வந்து யங் ரூட்ஸான ஒயிட் ரூட்ஸை டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதிகமான நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண முடியும் பிளான்ஸால். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாகும். இந்த ரெண்டும் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா செடியோட வளர்ச்சி ஒரு 4 நாளில் வளர வேண்டிய வளர்ச்சி 2 நாளில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே தானிய வகை பயிர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது 4 நாளில் வளர்கிற வளர்ச்சி 2 நாள்லேயே நடக்கும். இது எதனால் எப்படி ஆகுதுன்னா பொதுவாக ஒரு நார்மலான நியூட்ரிஷன் டிரான்சிஷனோட அதை பூஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதை நம்ம கொடுக்கும்போது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ், அதாவது பூக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்காம பூத்து பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கும்போதோ இல்லைனா பிஞ்சு இருக்கும்போதோ கொடுத்தா இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். எப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு முருங்கை மரத்தை எடுத்துக்கலாம். இப்போ முருங்கை மரத்தை வந்து ப்ரன் பண்ணி விட்டு கொப்பெல்லாம் தழுத்துட்டு இருக்கும்போது மொட்டை எடுக்காத சமயத்தில் இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதிகமான பிரான்ச்சஸ் உருவாகும். அது அந்த டிஃபரன்ஸை வந்து ஒரு 2-3 நாள்லேயே நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி கொப்புகள் அதிகமாகிறதுனால பூக்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாகும். பொதுவாக ஒரு 4 கொப்பு பூக்க வேண்டிய இடத்துல 5 கொப்பு பூக்கும், 7 கொப்பு பூக்கும். இப்படி ஆகும்போது மகசூல் கூடும். இதுவே காய் பிடிச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில் முருங்கை மரத்துக்கு இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மழை காலத்தில் முருங்கை காய்கள்லாம் எப்படி கறக்குமோ அந்த மாதிரி வெயில் காலமாகவே இருந்தாலும் பிஞ்சுகள் காய்கள் எல்லாமே கறக்கக்கூடும். எதனாலனா அது ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லேருந்து திருப்பி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுக்கு அதை தள்ளுற மாதிரி. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹியூமிசாலை வந்து மல்லிகை செடிக்கு சாயில் ட்ரென்ச்சிங் பண்ண போகிறோம். அதுக்காக 200 லிட்டர் ட்ரம்மில் 10 ml கலக்கியிருக்கோம். இந்த மருந்தோட டோசேஜ் பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்கும்போது 1 ஏக்கருக்கு 500 ml வரை யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர். 1 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ கலக்கணும்னா ஒரு 2.5 ml-லேருந்து 4 ml வரை கலந்துக்கலாம். 4 ml கலந்தனாலும் எதுவும் செய்யாது. ஆனால் கூடவே மைக்ரோநியூட்ரியன்ட், டாட்டா சர்ப்ளஸ், இந்த மாதிரி பல மைக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்க ஏதாவது கலந்து கொடுத்துக்கிட்டா செடிகளுக்கு வந்து இந்த இலை சுருக்கம், இலை மஞ்சள் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ நம்ம இந்த ஹியூமிசால் ட்ரென்ச்சிங் வந்து எதுக்கு பண்ண போகிறோம்னா மல்லிகை செடிக்கு பண்ண போகிறோம். இந்த மல்லிகை செடி பார்த்திங்கன்னா இப்போ வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது வின்டர் எண்டிங்கில் இருக்குது. இன்னும் மொட்டுகள் அதிகமாக பறிக்கக்கூடிய நிலைமையில் வரல. இந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதிகமான கொப்புகள் தழுக்கும். ஒரு 4 கொப்பு தழுக்க வேண்டிய இடத்துல 8 கொப்பு தழுக்கும். இந்த மாதிரி டபுளாக தழுக்கும் போது மொட்டுகளும் அப்படியே டபுளாக வைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அக்ரி க்ரோ.